நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராம், நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல? விநாயகன். அனைத்தும் தெரிந்த என்னிடம் எதுவும் மறைக்க முடியாது. நீ சொல்ல வந்தது என்ன? இல்ல வந்து நீங்க செம வெயிட். ஆமா ராம், நீ சொல்ல வந்தது சரிதான். இந்த உலகத்தையே தூக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு. அதான பார்த்தேன். இந்த யானையை இழுத்துக்கிட்டு எப்பதான் நான் ஸ்கூலுக்கு போய் சேருவேன்னு தெரியல. இன்னைக்கு எனக்கு ஸ்கூல்ல நல்லா அடி கிடைக்க போகுது, அதுல சந்தேகமே இல்ல. அடியா உனக்கா? நான் உன் பக்கத்துல இருக்கும்போது உன்னை துன்புறுத்த யாரால முடியும்? பேசும்போது இப்படி நல்லா ஸ்டைலா பேசுங்க, அதுக்கப்புறம் எனக்கு சரியான டென்ஷனையும் கொடுங்க. சுத்தி வளைச்சு பேச வேண்டாம். உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் காரணம் நான் சொல்றேன், அப்படிதானே? நான் சொல்லாமலேயே உங்களுக்கு தான் விஷயம் எல்லாமே தெரியுமே. நீங்க முதல்ல அதிரசத்தை கேட்டீங்க, அதிரசமும் உங்களுக்கு கிடைச்சது. ஆனா எனக்கு அப்பா கிட்ட இருந்து அடி மட்டும் தானே கிடைச்சது. இப்ப கூட என் ஸ்கூலுக்கு வரணும்னு அடம் பிடிக்கிறீங்க. யானை மாதிரி என் சைக்கிள் பின்னாடி உக்காந்துருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வேடிக்கை தான். ஆனா இனியும் எனக்கு கிடைக்க போறது அடிதான். ஓஹோ, அப்படியா? என்ன ஆச்சு? அவமானம், அவமானம், அவமானம். அவமானமா? ஆமா, இந்த உலகமே தங்களுக்கு நன்மை தர வேண்டுமென்றால் என்னை தான் வேண்டுகிறார்கள். அப்படிப்பட்ட என்னை வற்புறுத்தி இங்கே வரவழைத்து நீதான் உன் துன்பங்களுக்கு காரணம். என் மீது குற்றம் சாற்றி நீ என்னை அவமானப்படுத்தி விட்டாய். புள்ளையரப்பா, நான் வேண்டாம். உன் துன்பங்களுக்கெல்லாம் காரணம் நான் தான் என்று கூறிய உன்னுடன் இனி நான் இருக்க மாட்டேன். புள்ளையரப்பா, புள்ளையரப்பா, ஐயோ, என் புள்ளையரப்பா எங்க? ராம், டே ராம், நீ எங்க போற? ஓ, நீயா? நான் நினைச்சேன் என்ன புள்ளையார் கூப்பிடுறாருன்னு. புள்ளையாரா? அது யாரு? புள்ளையாரடி, சாக்ஷாத் புள்ளையாரு. லார்ட் பரமேஸ்வரன், காட் பார்வதி தேவியோட புள்ள. யாரு? விநாயக பெருமானா? ஆமா, அவரேதான். பிள்ளையார நீ இங்க எங்கடா தேடுற? அவரை பார்க்கணும்னா நேரா கைலாசத்துக்கே போக வேண்டியதானே? என் பக்கத்துல இருக்க புள்ளையார பார்க்க நான் எதுக்கு கைலாசத்துக்கு போகணும்? உனக்கு என்னாச்சு? ஏன் இந்த மாதிரி வளர்ற? பித்து கித்து பிடிச்சிருக்கா? யூ மீன் பைத்தியம்? எனக்கா? ஆமா, ஸ்கூல்ல கிளாஸ் ஆரம்பிக்க டைம் ஆயிடுச்சு. நீ இங்க பிள்ளையார தேடிட்டு இருக்கியா? இவ்ளோ நேரமா அவர் என் கூட தான் இருந்தாரு. உன் கூடவா? ஆமா, என் சைக்கிள்ல என் பின்னாடி இதோ இங்கதான் உட்கார்ந்து இருந்தாரு. நீ அவரை பாத்தியா? நான் அவரை பார்க்கல. நீ முதல்ல நல்ல டாக்டரை பாரு. டாக்டரா? எதுக்கு? டேராம், அத வேற நான் என் வாயால சொல்லணுமா? ஒழுங்கா ஸ்கூலுக்கு போக வேண்டிய நேரத்துல பிள்ளையார தேடிக்கிட்டு லோலோன்னு அலையிறியே, இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? ஓவரா? ஆமாண்டா, நேத்து வரைக்கும்
கழுத்துல ஒரு தாயத்தை கட்டிக்கிட்டு இதுல விநாயகர் சக்தி இருக்கு மண்ணாங்கட்டி இருக்குன்னு உளறிக்கிட்டு இருந்த நீ இன்னைக்கு டைரக்டா பிள்ளையார் கூட கம்பெனி ஆயிட்டியா? இதையெல்லாம் நம்புறதுக்கு என்னென்ன முட்டாள் நினைச்சியா? உன்னை போல நான் ஒன்னும் லூசு இல்லடா. பூஜா, அது இல்ல பூஜா. நான் டேடே போதுண்டா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. வரதா இருந்தா இப்போ என் கூட ஸ்கூலுக்கு வா. இல்லனா பிள்ளையார் வராரா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு நீ இங்கேயே நில்லு. நான் போறேன். பூஜா, ச்சே, பிள்ளையார பார்க்காம எப்படி ஸ்கூலுக்கு போவேன்? அவரை பார்க்க இப்ப அவர் எங்க இருப்பாரு? எங்க போய் நான் அவரை தேடுவேன்? பழனி, என்ன பெருசு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பால் இருக்கா? பாலெல்லாம் இருக்கு, ஆனா அதை வாங்க உங்ககிட்ட காசு இருக்கா? காசு இல்லாம நான் இங்க வருவேனா? அப்படியே வந்தாலும் நீ சும்மா குடிப்பியா? இல்ல பெருசு, கையில காசு இல்லனா என்ன பெத்த அப்பனே வந்து கேட்டாலும் சரி, ஒரு சொட்டு தண்ணி கூட நான் தரமாட்டேன். உண்மையிலே நீ ரொம்ப நல்ல மனுஷன்பா. இந்தா காசு. பால் எடு. சரி, பணத்தை கொடு. இந்த பொடி. 19, 20, 21. என்ன பெருசு, ₹1 கம்மியா இருக்கு? யோ, நேத்து நீ எனக்கு ₹1 பேலன்ஸ் தரணும்ல, அத மறந்துட்டியா? ஆமா ஆமா, அதுவும் சரிதான். வயசானாலும் பெருசுக்கு நல்ல ஞாபக சக்தி. கஞ்ச பிஸ்னார். தாத்தா, என்னய்யா, அப்பாவுக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு? அப்படியே தான் தாத்தா இருக்கு. சரி, டாக்டர் என்ன சொன்னாருப்பா? மருந்து சாப்பிட சொன்னாரு, ஆனா அதை வாங்க முடியல. மருந்து வாங்கலையா? ஏன்பா, மருந்து சாப்பிடாம எப்படிப்பா உடம்பு குணமாகும்? மருந்து வாங்க காசு இல்லையே தாத்தா. ஓ, காசு இல்லாதனால தான் நீங்க வந்தியா? டேய் பழனி, இன்னும் உங்களுக்கு வாடகை கொடுக்கலையா? ஏன் கொடுக்கணும்? எதுக்கு கொடுக்கணும்? இவன் அப்பன் தான் எனக்கு தரணுமே. டேய், இவங்க அப்பா இருக்கிறதுனால தான் நீ கடை நடத்துற. அப்போ ஒழுங்கா வாடகை கொடுக்க வேண்டியதுதானே? எனக்கு இவன் அப்பன் கடையை வாடகைக்கு கொடுத்துருக்கிறது உண்மைதான். ஆனா என்கிட்ட இருந்து நிறைய பணத்தை கடனா வாங்கியிருக்கான் இவன் அப்பன். அதுக்கு என்ன, அந்த ஆளோட கடை உன்கிட்ட அடமானமா தானே இருக்கு. அப்படி கடன் கொடுக்க நான் மாறுவாடி ஒண்ணும் இல்ல பெருசு. காசை கொடுத்தா பொருளை கொடுப்பேன். கேட்டியாடா? நான் கடன் வாங்க வரல. எனக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாவது தாங்க. ஏதாவதா? அப்படின்னா சாப்பிட ஏதாவது. டேய் பழனி, இந்த பையனுக்கு பசிக்குதாண்டா, 2 பழமாவது குடுறா. பழமா? ஏண்டா, உனக்கு பழம் வேணுமா? கையில காசு இருக்கா? காசு இல்லனா பழமும் இல்ல. போட. டேய் பழனி, இவன் பாவண்டா, ஒரே ஒரு பழமாவது குடுறா. என்ன பெருசு, என்ன பார்த்தா உனக்கு இளிச்ச வாய் மாதிரி தெரியுதா? காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கிற பழத்தை காசை வாங்கிக்கிட்டு தான் விற்க முடியும். டேய் பாவண்டா, பசி தாங்காம அழுகுறான்டா, ஒரு பழமாவது குடுறா. ஓஹோ, அப்ப காசு? அத வாடகையில கழிச்சுக்கடா. அதெல்லாம் என்னால முடியாது பெருசு. உன் கையில காசு இருந்தா நீ அவனுக்கு பழம் வாங்கி குடு. இல்லனா பேசாம வாயை மூடிக்கிட்டு கிளம்புங்க. காலங்காத்தால வந்துட்டாங்க. ஏய், இங்க இருந்து போடா. இல்லனா உன் மூஞ்சில நான் சுடு தண்ணி எடுத்து ஊத்திடுவேன். போடா. அடச்சி, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா. போடா. போ போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
இது என்ன சோதனை பெருமாள? கடை திறந்த உடனே போனி பண்ண இந்த கன்றாவிங்க தான் வரணுமா? கொஞ்சம் நல்ல கஸ்டமர்ஸா பார்த்து அனுப்பி வைக்க கூடாதா? பார்த்து செய்யுங்க. ஓ அப்படியா? மனிதாபிமானமே இல்லாத உனக்கு பெருமாள் சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கணுமா? கொடுக்க வைக்கிறேன், கண்டிப்பா கொடுக்க வைக்கிறேன். புள்ளையாரப்பா, நீங்க என்கிட்ட கோச்சுக்கிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு நினைச்சேன். கோவமா? யாருக்கு கோவம்? என்ன திட்டினது நீதானே? நான் உன்னை திட்டலையே. எல்லாம் என் தப்பு தான். என்னை மன்னிச்சிரு புள்ளையாரப்பா. இனி இந்த மாதிரி ஒன்னும் சொல்ல மாட்டேன். எது சொல்லணும், எது சொல்லக்கூடாது, அது எல்லாமே உன்னோட இஷ்டம். நான் இனி உன் கூட வர மாட்டேன். ஏன்? கோச்சிக்காதீங்க ஸ்ரீ கணேஷா, நான் செஞ்சது தப்பு தான். என்னை மன்னிச்சிருங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. இன்னும் லேட் ஆயிடுச்சுன்னா டீச்சர் என்ன அடிப்பாங்க, ஃபைன் போடுவாங்க. அபராதமா? ஆமா. என்ன தப்பு செஞ்சாலும் உன் பள்ளிக்கூடத்துல தண்டனை இருக்குல்ல? இருக்கு. இங்கேயும் இருக்கு. ஆ? இங்கேயும் ஒருத்தனுக்கு தண்டனை இருக்கு. தண்டனையா? ஆமாம். ஐயோ, எனக்கு லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு எனக்கு பனிஷ்மெண்ட் கன்ஃபார்மா கிடைக்கும். இங்கேயும் அப்படிதான். பனிஷ்மெண்ட் கன்ஃபார்ம். புள்ளையாரப்பா, எனக்கு என் நட்பு உனக்கு தேவையில்லைனா தாராளமா நீ போகலாம். இல்ல, நீங்க என்னைக்கும் கடைசி வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டா என் கூடவே இருக்கணும். சரி, அங்க இருக்கிற கடைக்கு போய் அங்க இருக்கிற பழக்கொல்லைய அப்படியே வாங்கிட்டு வா. அவ்வளவு பழம் வேணுமா? வேணும். இப்பதான் நான் 10,001 அதிரசம் சாப்பிட்டீங்க. அதுக்குள்ள உங்களுக்கு பசிக்குதா? ராம், இல்ல இல்ல, நான் உங்களை இன்சல்ட் பண்றதுக்காக சொல்லல. ஆனாலும் அந்த பழத்தை நான் எனக்காக கேட்கல. அப்புறம் அதோ அவனுக்காக கேட்கிறேன். ஆமா, அவன் யாரு? அவன் யாரா இருந்தாலும் உனக்கு என்ன? பசியோட இருக்கான், அவனுக்காக தான் நான் பழம் கேட்டேன். பழம் வாங்கணும்னா அந்த கடைக்காரனுக்கு காசு கொடுக்க வேண்டாமா? அதுல என்ன சந்தேகம்? என் கையில காசு இல்லையே. உன் கையில இல்லைன்னா என்ன? உன் பேருக்கு கோடி ரூபாய் மதிப்பு இருக்கு. கோடி ரூபாவா? கோபால் வர்மாவோட பேரை சொல்லு. அப்பவும் கிடைக்கலன்னா? இந்த உலகத்தையே கட்டி காக்கும் என்னோட பேரை சொல்லு. ஓ, அங்க கிளாஸ் ஆரம்பிக்க போகுது ராம், சீக்கிரம் ஆகட்டும்.
டேய் என்னடா வேணும்? எனக்கு எனக்கு இந்த பழம் வேணும். பழமா? எத்தனை பழம்? இது மொத்தமா வேணும். மொத்தமா வேணுமா? ஆமா. 150 ரூபாய். ஆ? வாழைப்பழம்லாம் இப்ப என்ன விலைன்னு நினைச்ச? அது வந்து புரியுது புரியுது. அதிகமா சுத்தி வளைக்க வேணாம். கையில் இருக்கிற காசு பத்தல இல்லையா? சரி, உன் கையில இப்ப எவ்வளவு காசு இருக்குன்னு சொல்லு. அதுக்கு தகுந்த மாதிரி பழம் தரேன். என் கையில இப்ப காசே இல்ல. என்னது? காசே இல்லையா? காசு இல்லாம பழம் கொடுக்கறதுக்கு நான் என்ன அனாதை ஆசிரமா நடத்துறேன்? காசு இருக்கு, ஆனா இப்ப என் கையில இல்ல, வீட்ல இருக்கு. நீ நம்ம கோபால் வர்மா சாரோட பையன் தானே? ஆமா. சரி, நீ ஸ்கூலுக்கு போ. நான் இந்த பழத்தை உங்க வீட்டுல கொடுத்துட்டு அங்க இருந்து காசை வாங்கிக்கிறேன். ஐயோ, வீட்டுக்கு போக வேண்டாம். ஏன்? நான் இங்க பழம் வாங்குறது அவங்களுக்கு தெரியாது. ஓ ஓ புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. வீட்டுக்கு தெரியாம பசங்களுக்கெல்லாம் பழம் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிற, அப்படித்தானே? இல்ல அங்கிள், இது பசங்களுக்கு இல்ல, கணபதிக்கு. கணபதிக்கா? எந்த கணபதிக்கு? பிள்ளையாரப்பன். பிள்ளையாரா? ஆமா. என்னடா கிண்டலா? என்கிட்டயே போய் சொல்றியா? நீங்க நல்ல அங்கிள்ல. நிஜமா இந்த பழம் பிள்ளையாருக்காக தான். ஆமாண்டா, எல்லாமே பிள்ளையாருக்காக தான். ஆனா அதை நீ கொடுக்க வேணாம். அவருக்கு வேணும்னா அவரே நேரடியா வந்து வாங்கிக்குவாரு. அதுக்காக நீ கவலைப்பட வேணாம். அது வந்து நான் ஏய் போட, என் கையால உதப்பட்டு செத்துருவ திருட்டு பயல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வர பழம் வேணுமா? பழம். நான் உலகத்தையே ஏமாத்துறவன், இவன் என்ன ஏமாத்த பாக்குறானா? திருட்டு பய. பழம் எங்க? பழம் அங்க. அத வாங்கிக்கிட்டு வான்னு நான் உன்கிட்ட சொன்னது. சொன்னா மட்டும் போதுமா? அந்த ஆளுக்கு காசு கொடுத்தா தானே அவர் பழத்தை கொடுப்பாரு. இல்ல ராம், அந்த ஆளு சொன்னத நீ சரியா கேட்கல. என்ன? அந்த பழங்கள் என்னோடதுன்னு தானே அவ சொன்னா. அத உனக்கு கொடுக்க மாட்டேன்னு தானே அவ சொன்னா. எனக்கு தேவையாயிருந்தா நானே நேரடியா வந்து எடுத்துக்குவேன் தானே அவ சொன்னா. அந்த ஆள் பேச்ச நீங்க நம்பாதீங்க. வாய திறந்தா பொய்ய மட்டும்தான் அவர் சொல்வாரு. அவர் பேச்ச நம்பி நீங்க அங்க போனீங்க, பிள்ளையார்னு கூட பார்க்க மாட்டாரு, தொலைச்சிடுவாரு. அவனால என்ன பார்க்கவே முடியாது. ராம், நான் சொன்னது மறந்து போச்சா? உன்னால மட்டும்தான் என்ன பார்க்க முடியும். அதுவும் சரிதான். அந்த பழம் எனக்கு தான் சொந்தம். அது எனக்கு வேணும். பிள்ளையாரப்பா, பிள்ளையாரப்பா. இதோட எக்ஸ்பிரி டேட்டு முடிஞ்சிருச்சு. கண்ணு தெரியாத மடப்பசங்களுக்கு வித்துற வேண்டியதுதான். எதை வச்சோம்? இங்க இருந்த வாழைக்குலை எங்க? எங்க?
பழம் எங்க போச்சு? திருட திருட திருட! ஹையா! அந்த கஞ்ச பிஸ்னாரிக்கு சரியான தண்டனை கொடுத்தீங்க. அவன் மட்டும் இந்த பழத்தை பார்த்துட்டான்னா அதுக்கு தண்டனை கிடைக்க போறது உனக்குதான் ராம். ஐயோ ஐயோ ஐயோ! சீக்கிரம் வண்டி எடு. திருட திருட! என் வாழைக்குலை திருடிட்டு போறா! அவனை பிடிங்க பிடிங்க! சீக்கிரம் வண்டி எடு. சரி. போடா. இது யார் இங்க போட்டது? இது எப்படி இங்க வந்துச்சு? அத பத்திலாம் யோசிக்காத. டைமை வேஸ்ட் பண்ணாம கிடைச்சத சீக்கிரமா சாப்பிட்டு முடி. சாப்பிடுறா. திருட! என் வாழைக்குலை என் வாழைக்குலை பிடிங்க! திருட திருட! எங்க எங்க அவன் எங்க அவன் எங்க எங்க தோ போறான். டேய் 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 என் பழத்தை கொடுத்துறா. டேய் என் கொலை என் வாழை கொலை. நெல்லு நெல்லு என் பழத்தை கொடுத்துடுறா. என் பழத்தை ஆளாளுக்கு அள்ளி கொடுத்துறாதடா. ஐயோ என் பழம் டேய் என் பழம் டேய் கொடுத்துரு. டேய் திருட்டு பயலே. பழத்தை கொடுக்க சொன்னா தோலை கொடுத்துட்டு போறே. டேய்